صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடன் வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மழையளித்த மாமன்னுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் சாந்தி மதம் ஏந்தி வந்த உயிரிலும் மேலான உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த சிந்தை வேர்க்க செயல்படுத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஊன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை யாரெல்லாம் பின்பற்றி நடக்க இருக்கிறார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் என்றும் உண்டாவதாக, ஆமீன் என்று இறைஞ்சியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் பள்ளியிலே வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ இந்த விடயங்களை எல்லாம் நான் நன்மையான காரியமாக ஆக்கியுள்ளேன். இவைகள் செய்வதன் மூலமாக ஈருலகிலும் நீங்கள் ஜெயம் பெற முடியும் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறானோ அப்படியாக அல்லாஹு தஆலாவினால் நன்மையாக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இயலுமான வரைக்கும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இவைகளை விலக்கி வைத்திருக்கிறேன், இவைகளை ஹராமாக ஆக்கிக்கிறேன், இந்த விடயங்கள் செய்வதன் மூலமாக ஈருலகிலும் ஜெயம் பெறுவதற்கு நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு இந்த செயல்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டைகளாக அமையும் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா தடுத்து வைத்திருக்கிறானோ அப்படியாக அல்லாஹு தஆலாவினால் தடுக்கப்பட்ட அனைத்து செயல்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதம் அல்லாஹு தஆலாவினால் கபூல் செய்யப்பட்ட 4 மாதங்கள் ஒரு மாதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே 3இல் ஒரு பகுதியை கடந்த நிலைமையிலே நாங்கள் அனைவரும் வீற்றிருக்கிறோம். இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமைக்கு உலகின் 8 திசைகளிலிருந்தும் லட்சோப மக்கள் பல காசு பணங்களை செலவழித்து அவர்களின் உடல் பொருள் அனைத்தையும் செலவழித்து அழகான முறையிலே அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்காக வேண்டி சென்று ஹஜ்ஜுடைய கிரியைகளை அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா இந்த வருடம் யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி சென்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜுல் மப்ரூராக அல்லாஹு தஆலா கபூல் செய்தருள்வானாக. அதே போன்று வரக்கூடிய அடுத்த வருடம் எங்கள் அனைவருக்கும் அந்த மேலான பாக்கியத்தை, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதே போன்று இன்னொரு அமலான குர்பானியுடைய அமல் எங்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் நேற்று அழகான முறையிலே ஈதுல் அல்ஹா என்று செல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடியது முதல் இன்று வரைக்கும் சிலர்கள், அதே போன்று இன்றும் இன்னும் பலர்கள் அந்த குர்பானுடைய அமலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்துவிட்டார்கள். யாரெல்லாம் அந்த குர்பானுடைய அமலை செய்தார்களோ, செய்வதற்கு இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைய நாள் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அந்த குர்பானியுடைய பூர்த்தியான நன்மை அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக, ஆமீன். வரக்கூடிய வருடம் அந்த மேலான அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை, அருளையும் அதற்குரிய வசதி வாய்ப்பையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக, ஆமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெறுமனே ஒரு முஸ்லீமாக இருந்து அவன் ஒரு முஸ்லீமாகவே மரணித்து விடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதாவது என்ன விடயம் என்றால், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பிறக்கும் பொழுது முஸ்லீமாக பிறக்கிறான். பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறான். ஆனால் அவன் மரணிக்கும் பொழுது உண்மையான முஃமினாக அவன் மாற வேண்டும், உண்மையான முத்தகீனாக அவன் ஆக வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லடியாராக அவன் மரணிக்க வேண்டும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆதரவு வைக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
ஒரு முஸ்லிமான மனிதன் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அமல்களின் மூலமாக, அதாவது அன்றாடம் சொல்லக்கூடிய ஐவேளை தொழுகையாக இருக்கலாம், அவன் தொழுகையிலே நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து தொழுது வருகிறான். ஐவேளை தொழுகையிலேயும் அவன் மிஸ் பண்ணி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய முன்பின் சுண்ணாக்களை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து தொழுது வருகிறான். இந்த தொழுகையை வைத்து அவன் ஒரு முஃமினாக, உண்மையான நல்லடியாராக, அல்லாஹ் தஆலாவை நெருக்கத்தை அடைந்த மனிதனாக இந்த தொழுகை என்னும் அமலை மாத்திரம் வைத்து அவன் ஆக முடியாது. அதே போன்றுதான் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை வைத்துக் கொள்வோம். அந்த ரமதானுடைய மாதத்திலே நல்லவர்களை அவன் செய்கிறான். அதே போல் அந்த ரமதானுடைய மாதத்தில் அவன் நோன்பு நோக்கிறான். அந்த மாதம் அல்லாத இதர மாதங்களில் இருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளையும் அவன் பிடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ரமதானுடைய மாதத்தை வைத்து அவன் பிடிக்கக்கூடிய இதர சுன்னாக்களான அந்த நோன்புகளை வைத்து அவன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உண்மையான முஃமினாக அவன் மாற முடியாது. அதே போன்றுதான் இருக்கக்கூடிய ஜக்காத்துடைய அமலாக இருக்கலாம், சதகாவுடைய அமலாக இருக்கலாம், என்னென்ன அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ ஹுகூகுல் இபாத் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு இந்த அடியான் செய்யக்கூடிய கடமைகளில் என்ன அமல்கள் வைத்திருக்கிறானோ அந்த அமல்கள் எல்லாம் இந்த மனிதன் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமான, அல்லாஹ் தஆலா கபூல் செய்த உண்மையான முஃமினாக அவன் சம்பூர்ணமாக மாற முடியாது. அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அவனிட ஒரு பக்கத்திலே ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போன்று, அமல்கள் இருப்பது போன்று, இன்னொரு புறத்திலே அவனுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா அவனுக்கு சில அமல்கள் அதாவது ஹுகூகுல் இபாத் என்ற அடிப்படையிலே மனிதருடன் பழகும் பொழுது செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த அமல்களிலும் அவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களிலே எப்படி பேணி பாதுகாத்து நல்ல முறையிலே இவன் நடந்து கொள்கிறானோ இதே போன்றுதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் அவன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த புறத்தில் எடுத்து பார்த்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், முனாகஹாத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அக்லாக் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய நற்குணங்களுடைய விடயங்களாக இருக்கலாம், மனிதர்களுடன் பழகும் பொழுது நல்ல பண்புகளுடன் நடக்கக்கூடிய அந்த விடயங்களாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் மிகவும் மேலானதாக அல்லாஹ் தஆலா முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட, உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா அமலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அமலாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தொழுகை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து தொழுகி வருகிறான். அவனிடத்தில் அனைத்து விதமான ஆமால்களும் இருக்கிறது, குர்ஆன் திலாவத் இருக்கிறது, ஸிக்ர் திலாவத் இருக்கிறது. அவன் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நல்ல முறையிலே அவன் செய்து வருகிறான். என்றாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த புறத்திலே இருக்கக்கூடிய நான் முதலில் கூறிய அந்த விடயங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் ஒரு முக்கியமான முஆஷராத் என்று சொல்லக்கூடிய உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவன் அதை ஓட்டை விட்டு விட்டான் என்று சொன்னால், அதை அவன் கருதலை காட்டாமல் ஏனோ தானோ ஒன்று அவன் விட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அவன் ஒரு முஃமினாக, உண்மையான முஃமினாக, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட முஃமினாக, அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லடியாராக அவன் ஒருபோதும் மாறிவிட முடியாது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே நெருக்கத்தை அடைந்த உண்மையான முஃமினாக ஒருபோதும் மாற முடியாது. ஒரு பக்கம் சரியா இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே ஒரு கோளாறு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை என்று சொல்லப்படும் பொழுது எங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த காலத்திலே அனைவரும் வேலை பளுக்களிலே மிகவும் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். உறவுகள் ஒன்று சேர்வது கிடையாது. உறவுகள் ஒன்று சேர்ந்து இருந்து நல்ல முறையிலே சிரித்து கடைத்து நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு எவ்வளவு காலம் ஆகிறது. சிலர்கள் ஓடுகிறோம் உழைக்கிறோம் அனைத்தும் குடும்பத்திற்காக வேண்டி செலவழிக்கிறோம். தன்னுடைய தகப்பன் எங்கே தெரியாது, தன்னுடைய தாய் இருக்கிறாள், உறவினர்கள் வீட்டிலே இருக்கிறாள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமையை எடுத்து பார்த்தால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சிரித்து பேசி காலமாகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்கிற அனைவருடைய குடும்பங்களையும் எடுத்து பார்த்தால் ஒரு திருமணம் நடக்க வேண்டும்,
ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அல்லது ஒரு ஜனாதாவில வேண்டும், ஒரு ஜனாதாவில வேண்டும். அந்த திருமண வைபவத்திலே தான், அந்த ஜனாதாவிலே தான் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். நன்றாக இருக்கிறீர்களா, எப்படி போகிறது தொழில் துறவுகள், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், எப்படி ஒரு நிலைமை செல்கிறது என்றால் அங்கே வைத்து தான் விசாரித்துக் கொள்கிறார்கள். ஏன், அனைவரும் பிஸியாகிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலத்துர் ரஹம் என்று செல்லக்கூடிய உறவு முறை இருக்கிறது, அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு தெரிந்த அமல்கள் தொழுகையாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், திக்ர் திலாவத்துகளாக இருக்கலாம், நோன்பா இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், உம்ராவாக இருந்தாலும், இது அனைத்து இபாதத்துகளும் வருவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு கடமையாக்கிய ஒரு இபாதத் தான் சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுமுறைகள். சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுமுறைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் ஆரம்ப பகுதியிலே இருக்கும் பொழுது சஹாபாக்கள் அனைவரையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு அந்த மக்காவிலே இருந்த சில பிரச்சனைகளின் காரணமாக, நல்ல முறையில இஸ்லாத்தை ஏற்று அமல்கள் செய்யாத முடியாத நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மக்காவை விட்டும் சில சஹாபாக்களை அப்படி கூட்டமாக வெளியே செல்ல அனுமதித்தார்கள். அதிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின்படி 36, இன்னொரு ரிவாயத்தின்படி 38 பேர் ஹயாத்து சஹாபாவிலே பதிவு செய்யப்படக்கூடிய விடயம் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடியது நாங்கள் ஹபஷா என்று கூறுகிறோம், அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே நஜாத் என்று சொல்லக்கூடிய மன்னர் இருந்தார். அங்கே சென்று அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கூட்டம், அந்த குழு இருக்கிறதே, சென்று நாங்கள் இங்கே இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள், நாங்கள் மக்காவிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று கூறியவுடன் அந்த நஜாத்தி மன்னர் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டார். நீங்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள், உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நபி எப்படியாப்பட்டவர், அவர் எதை உங்களுக்கு ஏவுகிறார், எதை விட்டும் தடுக்கிறார் என்றெல்லாம் பல விடயங்களை கேட்டவுடன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில விடயங்களை அந்த நஜாத்தி மன்னரிடத்திலே கூறுகிறார்கள். அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், எங்களிடத்திலே வந்த நபி இருக்கிறாரே, அவர் எப்படியாப்பட்ட நபி தெரியுமா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று கூறக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் துறவுகளே வஞ்சகம் வேண்டாம், கனவு வேண்டாம், பொய் கூறாதீர்கள், சூதாடாதீர்கள், அதே போல கொலை செய்ய வேண்டாம், மது அருந்த வேண்டாம் என்றெல்லாம் பல விடயங்களை தடுக்கிறார் என்று கூறிக்கொண்டு வரும் பொழுது அவர் கூறுகிறார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவுமுறைகளை நீங்கள் பேணி நடவுங்கள், உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணி நடவுங்கள், ஒப்பி உறவாடி நல்ல முறையில் உறவுகளுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த நபி எங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று கூறியவுடன் அந்த நஜாத்தி மன்னர் கூறுகிறார், ஆமாம், நான் இஞ்சில் வேதத்திலே படித்திருக்கிறேன், ஒரு கடைசி காலத்தில் ஒரு நபி வாழ்வார், கடைசி காலத்திலே ஒரு நபி வருவார், அவர் உறவுகளுடன் நல்ல முறையில் நடக்குமாறு மக்களுக்கு ஏவக்கூடியவராக இருப்பார் என்பதாக அந்த நஜாத்தி மன்னர் இன்ஜீல் வேதத்திலே வந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குணமாக இந்த உறவுகளுடன் சேர்ந்து நடக்கக்கூடிய விடயம் இருந்தது. அவர்களிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு நல்ல குணமாக இந்த உறவுகளுடன் சேர்ந்து நடக்கக்கூடிய விடயம் இருந்ததென்றால் எப்படியாப்பட்ட உயர்தரமான இது ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவும் அதை எங்களுக்கு குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே உங்களுடைய உறவுகளை நீங்கள் முறித்து வாழ வேண்டாம், உங்களுடைய இரத்த பந்தங்களை விட்டும் நீங்கள் விலகி வாழ வேண்டாம், ஒன்றோடு ஒன்றிணைந்து சந்தோஷமாக உறவு முறையை சேர்த்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்ற குகைக்கு எங்கள் அனைவருக்கும் தெரியும், குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்படும் அந்த முதல் கட்டம் ஹிரா என்ற குகையிலே இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்து அந்த வகையை இறக்கிவிட்டு சென்றவுடன் நபி அவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்களை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். உஷ்ணம் அதிகமாகி காய்ச்சல் அதிகமான நிலைமையிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், எனக்கு அதிகமாக காய்ச்சலாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அந்த சரித்திரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்த மார்க்கத்தை அறிஞ்ச ஒரு அறிஞரிடத்திலே செல்கிறார், அழைத்துக் கொண்டு செல்கிறார்.
அவர் அங்கே சென்றவுடன் பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிவிட்டு, நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து ஒரு நபியாக நீங்கள் கபூல் செய்யப்பட்டு விட்டீர்கள், நபியாக அல்லாஹ் தஆலா உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த நிலைமையிலே நீங்கள் எப்படியான ஒரு நிலைமையை சந்திப்பீர்கள் என்றால், உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த குறைச்சி வாசிகள் இருக்கிறார்களே, உங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உங்களை துரைத்து விடுவார்கள், அவர்கள் உங்களை துரைத்து விடுவார்கள் என்று கூறிவிட்டார். அதை கேட்ட கல்வி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறிட்டார்கள். அவர்கள் பயத்தால் அப்படியே உடல் சிரித்து அவருடைய திரும்பவும் அவருக்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. அந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஆறுதல் என்ன தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஆறுதல் என்ன தெரியுமா? ஏ நபியே, நாயகமே, நீங்கள் நல்ல முறையிலே மனிதர்களுடன் பழகுகிறீர்கள், நல்லதை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்கள் தோல் கொடுத்து உதவுகிறீர்கள், அனாதைகளை அனுசரித்து நடக்கிறீர்கள். இது மாத்திரமல்ல, நீங்கள் உறவினர்களுடன் நீங்கள் சேர்த்து நடக்கிறீர்கள், நீங்கள் உறவினர்களுடன் சேர்த்து நடக்கிறீர்கள் என்ற பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த உறவு முறையை பேணி பாதுகாக்கும் அந்த தன்மை இப்பொழுது ஒரு உயர்தரமான ஒரு தன்மையாக இருந்திருக்கக்கூடும், இப்பொழுது ஒரு உயர்தரமான தன்மையாக இருந்திருக்கக்கூடும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உறவு முறைகளை நான் பேணி நடக்கிறேன், உறவு முறைகளை நான் பேணி நடக்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் எப்போதெல்லாம் நான் சேர்ந்து நடக்கிறேனோ இந்த நேரத்தில் அந்த உறவுகள் என்னை துண்டித்து விடுகிறார்கள், என்னை துண்டித்து விடுகிறார்கள், என்னை ஒதுக்கி விடுகிறார்கள் என்று கூறியவுடன் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலை பாருங்கள், நபி அவர்களுடைய பதிலை பாருங்கள். அந்த சஹாபியிடத்திலே நபி அவர்கள் கூறினார்கள், இன்னும் சேர்ந்து நடங்கள், இன்னும் சேர்ந்து நடவுங்கள். திரும்பவும் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னும் சேர்ந்து நடக்கிறேன், இன்னும் சேர்ந்து நடக்கிறேன். அவர்கள் இன்னும் துண்டிக்கிறார்கள். அப்போது என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? இரண்டாவது தடவையும் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏ அன்மை தோழரே, நீங்கள் திரும்பவும் சேர்ந்து நடங்கள், நீங்கள் திரும்பவும் சேர்ந்து நடங்கள். திரும்ப மூன்றாவது தடவையும் அதே கேள்வியை அந்த சஹாபி தொடுக்க நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் திரும்பவும் சேர்ந்து நடவுங்கள். அவர் எவ்வளவு தான் எங்களை விட்டு தூரமாகினாலும் எங்களை வெட்டினாலும் நாங்கள் ஒட்டியே நடக்க வேண்டும் என்பதை கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருத்தரை கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உறவு முறையை பேணி பாதுகாத்தவர் தெரியுமா? யார் உங்களிடத்திலே உறவுகளை பேணி பாதுகாப்பவர் தெரியுமா? யார் என்றால் லைத்தல் வாசில், லைத்தல் வாசில் உறவுகளை பேணி பாதுகாப்பவர் யார் என்று சொன்னால் பில் முகாஃபி, பில் முகாஃபி. அவர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் மலாக்கினல் வாசில் அல்லது இதா குசியாத் ரஹிமஹு வஸலஹா. அவர் எப்படியாப்பட்டவர் என்றால் இவர் உறவுடன் சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம் இவரை ஒதுக்கிக் கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். இவர் அவருடைய மச்சானுடன், இவருடைய தாய் தகப்பனுடன், இவருடைய சகோதர சகோதரியுடன், இவருடைய உடன் பிறந்தவர்களுடன், இவர் இருக்கக்கூடிய பெரியப்பாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், முதல்வாய் ஜனங்களுடன் உறவுகள், பந்தங்கள், சொந்தங்களோடு இவர் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் அனைவரும் இவரை பில் முகாபாய், இவரை வெட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், இவரை ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒருவருக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எவ்வளவுதான் அவர்கள் உங்களை ஒதுக்கினாலும், எவ்வளவுதான் அவர்களை உங்களை ஒதுக்கி தள்ளினாலும், எப்படியாப்பட்ட விடயங்களுக்கு நீங்கள் கஷ்டங்களுக்கு உள்ள ரீதியாக மன குடைவதன் மூலமா நீங்கள் அவர்கள் மூலமா நீங்கள் அந்த வேலைகளுக்கு முகம் கொடுத்தாலும் நீங்கள் அவர்களை விட்டுவிடக் கூடாது, நீங்கள் அவர்களை ஒதுக்கிவிடக் கூடாது, நீங்கள் அவர்களை விட்டு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது என்பதை கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினார்கள், அழகான முறையிலே தெளிவுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் சூரத்துர் ரஹ்ம் என்று செல்லக்கூடிய விடயம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்திலே 99 திருநாமங்கள் உள்ளன. அல்லாஹ் தஆலாவிடத்திலே 99 திருநாமங்கள். ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு திருநாமம். ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமான பெயரிலே உள்ளது. அந்த பெயருடன் இணைத்துத்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகளை வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே இந்த உறவுகள் எந்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்கலாம், உறவுகள் எந்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்கலாம். நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதனுக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி, ஒரு மனிதனை
சிவார்த்துக்கு உள்ளாக்கி அவனை சொர்க்கத்துக்கு அழைத்துக் கொள்ள செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சில விடயங்களை வைத்திருக்கிறான். சில விடயங்கள் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு சிபார்த்து செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கிறார். இதில் குர்ஆன் இருக்கிறது. ஒரு மனிதன் அந்த குர்ஆனுடைய அடிப்படையிலே நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் கூறியதற்கு மாற்றமாக அவருடைய வாழ்க்கை இல்லை. நபி அவர்கள் காட்டியதற்கு மாற்றமாக அவருடைய வாழ்க்கை இல்லை. அப்படியான நல்ல முறையிலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குர்ஆன் சாட்சி சொல்லும், சிபார்த்து செல்லும். யா அல்லாஹ், இவன் என்னுடைய இந்த குர்ஆனை நல்ல முறையிலே ஓடி அமல் செய்து வந்தான். யா அல்லாஹ், இந்த குர்ஆனுக்கு மாற்றம் செய்தது கிடையாது. யா அல்லாஹ், இவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாயாக, இவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் விடுவாயாக என்று அந்த குர்ஆன் இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். அதே போன்று கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் குடிக்கக்கூடிய ரமதானுடைய நோன்பு, நாங்கள் குடிக்கக்கூடிய ரமதானுடைய நோன்பு, இந்த நோன்பு அல்லாஹ் தஆலாவிடத்திலே சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், இவன் பசியுடன் இருந்தான், பகல் காலங்களில் தாகத்துடன் பசியுடன் என்னை பிடித்தவனாக இருந்தான், அதில் நல்ல முறையில் அமல்கள் செய்தான், அந்த இராக்காரர்களை படுக்கையை விட்டு நான் இவனை தூரமாக்கி வைத்திருந்தேன், அமல்கள் செய்து உங்களிடத்தில் இறக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலத்தை இவன் பிரயோஜனமாக கழித்தான். யா அல்லாஹ், ஆகவே என்னுடைய சிபாரிசை ஏற்று இவனை சொர்க்கத்திலே நீ நுழைய வைப்பாயாக என்று அந்த ரமதான் கூறும், அந்த நோன்பு கூறும். அதே போன்ற ஒரு பவரை, அதே போன்ற ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா இந்த திரத்துர் ரஹம் என்று செல்லக்கூடிய உறவுகளுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். உறவுகளுக்கும் அல்லாஹ் தஆலா இதே போன்ற ஒரு பவரை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். குர்ஆனுக்கு கொடுத்தது போன்று, ரமலானுடைய நோன்புக்கு கொடுத்தது போன்று ஒரு பவரை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த உறவு முறை கூறும், அந்த உறவு முறை கூறும். யா அல்லாஹ், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் இவனுடைய என்னை இவன் தேர்ந்து நடந்தான். யா அல்லாஹ், ஒரு முறைகளாக என்னை இவன் தேர்ந்து நடந்தான். யா அல்லாஹ், யாரையும் துண்டித்தது கிடையாது, யாருடைய உடலை யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தியது கிடையாது. எத்தனை பேர் இவனை ஒதுக்கி தள்ளினாலும் இவன் அவர் அழகான முறையிலே அவர்களுடன் தேர்ந்து நடந்தான். யா அல்லாஹ், ஆகவே உலகத்திலே வாழும் பொழுது திரத்துர் ரஹீமாகிய என்னை இவன் சேர்ந்து நடந்ததன் காரணமாக நீ இவனை சேர்த்துக் கொள்வாயாக, நீ இவனை சேர்த்துக் கொள்வாயாக என்று அந்த திரத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவு முறை எங்களுக்காக வேண்டி வாதாடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொடர்ந்து கூறும்போது கூறினார்கள், வமன் கதானி கதாஹுல்லாஹ், யார் இந்த திரத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு முறையை யார் துண்டித்து வாழ்ந்தாரோ, யார் உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தாரோ அவர் என்னை திருமணத்திற்காக வேண்டி அழைக்கவில்லை. நான் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அவரை நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இல்லை, ஃபேமிலியாக நான் அழைத்தேன். ஆனால் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு என்னை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாத்திரம்தான் அழைத்தார். எங்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆமாம், நான் கடனை கொடுத்தேன், 1 மாதம் இருந்தது, 8 மாதம் இருந்தது, தவணை தள்ளி போக அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. அட்ரஸை தேடி பார்த்தால் அந்த வீட்டிலே இல்லையா. கூட பிறந்த நாளாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உறவு முறைகளும் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட நிலைமைகளுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள், அப்படியாப்பட்ட நிலைமைகளை சந்தித்தவர்கள் மனம் உடைந்து அவர் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் குறையை துண்டித்து வாழ்ந்தார், ஏதோ ஒரு அடிப்படையிலே உறவை அவர் துண்டித்து வாழ்ந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உறவு முறை கியாமத்துடைய நாளிலே அவரை பார்த்துக் கொள்ளும், அல்லாஹ்வை பார்த்துக் கொள்ளும். யா அல்லாஹ், இவர் என்னை துண்டித்து வாழ்ந்தார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது இவர் என்னை துண்டித்து வாழ்ந்தார். யா அல்லாஹ், ஆகவே இன்றைய நாள் நீயும் அவரை துண்டித்து விடுவாயாக, நீயும் அவரை துண்டித்து விடுவாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே இவனுக்கு பாதகமாக இவனுக்கு சாட்சி சொல்லும் என்பதாக கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நிலைமையை விட்டு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது ஒரு முக்கியமான விடயம். அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்கிறது, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. சிறு சிறு விடயங்களுக்காக, ஒரு காணி பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சொத்து விடயமாக இருக்கலாம், அழிந்து போகக்கூடிய துன்யாவுடைய ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டிய குழந்தைகளுடைய சண்டைகள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தையுடைய சண்டையில் விளையாடும் போது வந்து விட்டது, திரும்பவும் அடுத்த நாள் விளையாடும் பொழுது அந்த குழந்தைகள் அதை மறந்து சந்தோஷம் நிலைமையிலே விளையாடுவதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோமா இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் முன்பு எந்த அளவுக்கு இந்த உறவுகள் பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், காலகாலமாக தன்னுடைய நானாவை பார்த்து தம்பி பேசுவது கிடையாது, தன்னுடைய
தாத்தாவை பார்த்து தங்கச்சி பேசுவது கிடையாது. எந்த அளவு கண்டால் அதையும் ஒரு படி தாண்டி குடும்பங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உறவு தான் தாய் தகப்பனுடைய உறவு. ஒரு தாய் தகப்பனுடைய உறவு இருக்கிறது. தன்மையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகப்பனோ தாயோ உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால் சுவர்க்கம் உங்களுடைய வீட்டிலே இருக்கிறது, சுவர்க்கம் உங்களுடைய வீட்டிலே இருக்கிறது, நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தன்மையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே சென்று யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதா ஆசையாக இருக்கிறது என்று கூறியவுடன் கண்மையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அருமை தோழரே, உனக்கு தாய் இருக்கிறாளா, உனக்கு தகப்பன் இருக்கிறாளா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே தான் இருக்கிறார்கள், தாயும் தகப்பனும் என்னிடத்திலே தான் இருக்கிறார்கள் என்று கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் சிரித்த வண்ணம் கூறினார்கள், ஜிஹாதிலே சென்று நீங்கள் சொர்க்கத்தை தேட வேண்டாம், ஜிஹாதிலே சென்று அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்து நீங்கள் சொர்க்கத்தை தேட வேண்டாம், சொர்க்கம் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது, அதை வைத்து நீ சொர்க்கத்தை அடைந்து கொள் என்பதாக கண்மணியாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அந்த தாயும் தகப்பனும் எந்த முக்கியமான உறவாக இருக்கலாம், இரத்த உறவு என்பது, சொந்தம் என்பது, பந்தம் என்பது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரத்த உறவுகள் சேர்க்கப்பட்டது. தன்னுடைய தகப்பன் வழியிலே வந்தவர்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய நானா தம்பி, தன்னுடைய தாயுடைய சகோதரர் வழியிலே வந்தவர்கள், அதே போல அந்த உறவுகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இருக்கிறது பந்தமாக வந்தவர்கள், தன்னுடைய மனைவியுடைய அடிப்படையிலே வந்தவர்கள், தன்னுடைய மாமாவியாக இருக்கலாம், தன்னுடைய மச்சானாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தை இருக்கக்கூடிய மனைவியுடைய குடும்பங்களிலே சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களும் பந்தத்திலே சேரக்கூடியவர்கள். அவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய குடும்பத்தை இருக்கக்கூடிய அனைவருக்கும் எப்படி ஒரு சரிசமம் இருக்கிறதோ அவர்களுக்கும் சரிசமத்தை நாங்கள் கொடுப்பதற்கு மறந்துவிடக் கூடாது. ஏன்? அவர்கள் நல்ல முறையிலே 20 வருடம் 30 வருடம் அவர் அழகான முறையிலே ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து எங்களுக்கு மனைவியாக அவர்கள் அந்த தாக்குகிறார்கள். அந்த மாமா மாமியாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பந்தமாக வந்தவர்களை நாங்களும் ஒன்று சேர்ந்து நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குத்துபாவுடைய சுருக்கம் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அமால்களை தந்திருக்கிறார், நல்ல முறையிலே தொழுகைகளை தந்திருக்கிறார், ஹஜ் உம்ராக்கள் இருக்கிறது, நோன்புகள் இருக்கின்றது, சுன்னத்தான நஃபிலான அமல் இபாதத்துகள் இருக்கின்றது. இவர்கள் அனைத்தையும் நாங்கள் செய்வதன் மூலமாக நாங்கள் பூர்த்தியான முஃமினாக நாங்கள் மாறிவிட முடியாது. நாங்கள் மாறிவிட முடியாது. அதற்கு அடுத்ததாகவும் சில அமல்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான அமல் தான் முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட உறவு முறைகளுடைய விடயங்கள். அந்த விடயங்களை நாங்கள் அழகான முறையை பேணி பாதுகாத்து அந்த உறவுகளுடன் சேர்ந்து நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அழகான முறையில் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாதையாக அந்த உறவு முறைகளை ஆக்குவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா உறவுகள் அனைத்தையும் சேர்ந்து நடந்து உறவுகள் அனைத்தையும் ஒட்டி உறவாடி நல்ல முறையில் எந்தவித பிரச்சனையும் வராமல் மூத்து வரைக்கும் அந்த உறவுகளை பாதுகாத்திருக்கக்கூடிய நல்லமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து குறைகளை வைத்து எங்களை தண்டித்து விடாதையா அல்லாஹ், எங்களை தோதித்து விடாதையா அல்லாஹ். எங்களுடைய குடும்பம் செய்தும் எங்களை கபூல் செய்து கொள்வாயா. குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீவாக்குவாயா. எந்த பிறப்பும் வராமல் பாதுகாத்துருவாயா. இந்த சிறப்பு ரகையை தேடி பாதுகாக்கக்கூடியவரா எங்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய நிலைமைகளை சீராக ஆக்கி தந்துருவாயா. யா அல்லாஹ் பொல்லாத நோய் நொம்பங்களை விட்டு பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கை குறைவில்லா செல்வம் மட்டும் சொல்லுவாங்க. யா அல்லாஹ் அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயா. குறைவில்லா செல்வத்தை தந்தருள்வாயா. நீ நொடிக்காலம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயா. அந்த வாழ்க்கையில நிறைய இபாதத் செய்வதற்கு பாக்கியங்களை தந்துருவாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடைசி மூச்சு வரைக்கும் உனக்கு மாறு செய்யாமல் வாழக்கூடிய நல்லடியாராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுயா அல்லாஹ். கடைசி மூச்சு பிரிகிற சந்தர்ப்பத்திலே உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்களாக திருச்ச முகத்துடன் உன்னிடம் வந்து சேரக்கூடிய நல்ல மௌத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.